எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டைம் ட்ராவல் பண்ணலாமா? அடுத்த வாரம் திங்கக்கிழமை இந்த சமயத்தில் WWE அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நியூ WWE சாம்பியன் ஜான் சீனா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி இது ஒரு சின்ன டைம் ட்ராவல் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஜான் சீனா சாம்பியன் ஆகி அவரை அடுத்த வாரம் ராவுக்கு WWE இந்த மாதிரி போஸ்டரை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டைம் ட்ராவல் தான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லின்ச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ரெஸ்ல்மேனியாவை பற்றி பேசியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு ரெஸ்ல் பண்ணுற மாதிரி இல்லை, அதுலேயும் குறிப்பாக இது ரெஸ்ல்மேனியா சீசன் அப்படின்றதுனால ஸோ நான் வருவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் இப்போதைக்கு சண்டை போடுற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி பெக்கி லின்ச் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. பெக்கி லின்ச் ரெஸ்ல்மேனியாவுக்கு வரப்போகிறது கிடையாதான், அதுவும் அவங்க ரிட்டர்ன் வந்து சண்டை போட போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதே சமயம் என்னோட ஹஸ்பண்ட் ரெஸ்ல்மேனியால மேட்ச் பண்ணுறான். ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் மேட்சை பார்க்கறதுக்கு நான் ரெஸ்ல்மேனியாவுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி பெக்கி லின்ச் அவங்களோட ரிட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறுத்திருக்காங்க. குறிப்பாக பெக்கி லின்ச் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவுக்கு ஷாக்கிங்காக ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்ற ஒரு பெரிய ரூமர்ஸ் இருந்தாலும் இப்போதைக்கு பெக்கி லின்ச் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரமாட்டாங்க அப்படின்றத அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக அலெக்சா பிளஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் அவங்களுக்கு மேட்சே கிடையாது. இந்த வருஷம் அவங்க WWEக்கு ரிட்டர்ன் வந்தாலும் அவங்களுக்கு இந்த வருஷமும் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அலெக்சா பிளஸ் அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ரோக் ஆகிற மாதிரி ஸோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. குறிப்பாக அலெக்சா பிளஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ல்மேனியா 37, 38, 39, 40, 41 ஸோ கண்டினியூஸாக 5 வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் அலெக்சா பிளஸுக்கு மேட்சே இல்லை அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ பிராக் லெஸ்னரை WWE வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மறைக்கிறாங்க. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸ் பிராக் லெஸ்னரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதனால பிராக் லெஸ்னர் WWEக்கு வர போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் பிராக் லெஸ்னரை WWE அவங்களோட சோஷியல் மீடியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மறைச்சிருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் இது வரைக்கும் 9 வருஷம் ரெஸ்ல்மேனியால மெயின் ஈவென்ட் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் பண்ண போற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10வது வருஷம் மெயின் ஈவென்ட் மேட்ச். என்னென்ன மேட்ச்லாம் விளையாண்டுருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பேக்கேஜாக போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்ல்மேனியா 31ல வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ரோமன் ரிங்ஸோட மேட்ச் நடந்திருக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ணும்போது மட்டும் ரோமன் ரிங்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா யாரு கூட மோதினாங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் பிராக் லெஸ்னரோட மோதின அந்த ஒரு விஷயத்தை மட்டும் காமிக்காம எட்ஜ் டேனியல் பிரையன் கூட மோதினது, அண்டர்டேக்கரோட மோதினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. ஆனால் பிராக் லெஸ்னரோட மோதின அந்த 3 வருஷம் ரெஸ்ல்மேனியா மேட்சை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா WWE காமிக்கவே இல்லை. ஸோ அதனால ஏன் பிராக் லெஸ்னரை WWE மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு டாக் இப்பயும் போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட 3 முறை ரெஸ்ல்மேனியால மேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 3 முறையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பேக்கேஜ் போடும்போது ரோமன் ரிங்ஸை மட்டும்தான் காமிக்கிறாங்க. ஸோ வாண்டடாக பிராக் லெஸ்னரை வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ தான் பிராக் லெஸ்னரை WWE வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் இருந்தோம். இப்போதைக்கு பிராக் லெஸ்னரை WWE மறைக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரெஸ்ல்மேனியா 41ஓட ஸ்டேஜோட அந்த ஒரு பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகிருக்கு. ஸோ ஆல்ரெடி ரெஸ்ல்மேனியா 41ஓட ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் ஒரு ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா 41ஓட அந்த செட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விஷயம் லீக் ஆகிருக்கு. ஆல்ரெடி WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போதும் இந்த ஸ்கெட்சை பார்க்கும்போதும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 நாள் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறது. ஸோ ஒரு 2 நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுவாங்க.
பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியால கிரேட்டஸ்ட் சாம்பியன்ஷிப் கைமாறின ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி WWE ஒரு பெரிய லிஸ்டையே வெளியிட்டிருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரேட்டஸ்ட் டைட்டில் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல கோடி ரோட்ஸ் ரோமன் ரிங்ஸை பீட் பண்ணி சாம்பியன் ஆனது இருக்கு. ரெண்டாவது இடத்துல செத் ராலின்ஸ் ரெசில்மேனியா 31 மணி இந்த பேங்க் கேஷ் இன் பண்ணி சாம்பியன் ஆனது இருக்கு. மூணாவது இடத்துல ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் சாம்பியன் ஆனது இருக்கு. நாலாவது இடத்துல பெக்கி லிஞ்ச் ரெசில்மேனியால மெயின் ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் சாம்பியன் வின் பண்ணியிருப்பாங்க, அது இருக்கு. ஸோ அஞ்சாவது இடத்துல பிராக் லெஸ்னரை ரோமன் ரிங்ஸ் பீட் பண்ணி அந்த டபுள் சாம்பியன் ஆயிருப்பாரு பாத்தீங்களா, ஸோ அது இருக்கு. அதுக்கடுத்து ஷான் மைக்கேல், டேனியல் பிரையன், கோஃபி கிங்ஸ்டன், சாமி ஜென் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட சாம்பியன்ஷிப் கைமாறின விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதில் கோடி ரோட்ஸோட பேர் மட்டும் ஏன் முதல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா காண்டில் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரீசன் சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஏன் கோடி ரோட்ஸை அந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டைட்டில் ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1316 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியனாக இருந்தார். ஸோ அந்த டைட்டில் ரெயினை அவர் முறியடிச்சு சாம்பியன் ஆனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 இடத்துல இருக்காரு. ஸோ இது என்னடா பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பெரிய விஷயம் தான். ஸோ ஜான்சினா இது வரைக்கும் 16 டைம் சாம்பியன் ஆயிருக்காரு. இது வரைக்கும் ஜான்சினா 16 டைம் சாம்பியனாக இருந்து அவர் மொத்தமாக சாம்பியனாக இருந்த நாட்களோட கவுண்ட் என்னங்க அப்படின்னா 1397 நாள். இதுவே ரோமன் ரிங்ஸ் சாம்பியனாக இருந்த அந்த ஒரே ஒரு டைட்டில் ரெயின் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1316 நாள். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஜான்சினா 16 டைம் சாம்பியன் ஆகி அவர் எத்தனை நாள் சாம்பியனாக இருந்தாரோ அதுக்கு இணையாக ரோமன் ரிங்ஸோட அந்த ஒரு டைட்டில் ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல வைக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜான்சினாவோட அந்த 16 முறை சாம்பியனான அந்த டைட்டில் ரெயினும் அந்த ரோமன் ரிங்ஸோட அந்த ஒரு டைட்டில் ரெயினும் ஈக்குவலாக இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக டிஃபனி ஸ்டேட்டன் அவங்க WWE உமன் சாம்பியன் வின் பண்ணி இன்னையோட 100 நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா கடந்துடுச்சு. குறிப்பாக அவங்க மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை கேஷ் இன் பண்ணி அவங்க சாம்பியன் ஆகி இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. 100 நாள் ஆகி என்ன பிரயோஜனம்? ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாம்பியனை சார்லட் ஃபிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட ரெசில்மேனியா 41 அந்த மேட்ச் கார்டோட கிராஃபிக்ஸில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் CM பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ரெசில்மேனியா நடக்க போகுது. ஸோ அதோட அந்த கிராஃபிக்ஸ் அந்த மேட்ச் கார்டு தீம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாச்சு முதல்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட பால் ஹேமன் இருக்காரு. ஸோ இப்போ புதுசாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு மேட்ச் கார்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் இல்லை. ஸோ இதிலிருந்தே WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் அவர் ரோமன் ரிங்ஸுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே தெரிஞ்சிடுச்சு. ரெசில்மேனியால ஒருவேளை ரோமனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது நடக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸ் தனியாக ரெசில்மேனியால என்ட்ரன்ஸ் கொடுக்க போகிறாரு. கடந்த ஒரு 3-4 வருஷமாக ரோமன் ரிங்ஸ் வரும்போது அவங்க கூட யாராவது ஒருத்தவங்களாவது வருவாங்க. ஆனால் இந்த முறை ரோமன் ரிங்ஸ் சிங்கிளாக சோலோவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் டாகாக பார்க்கும்போது எப்படி என்ட்ரன்ஸ் கொடுப்பாரோ அந்த மாதிரி தனியாக என்ட்ரன்ஸ் கொடுக்க போகிறாரு. ஸோ இதை பார்க்க நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ரால் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் வருவாருன்னு ஆல்ரெடி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போதைக்கு CM பங்கும் வரப்போகிறாரு, செத் ராலின்ஸும் வரப்போகிறாரு, அதேமாதிரி பால் ஹேமனும் வரப்போகிறாங்க. இவங்க எல்லாரும் ரால வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் AJ ஸ்டைல் வர்சஸ் கேரியன் கிராஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் மண்டே நைட் ராவுக்கு லோகன் பால் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் வர்சஸ் பேலிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் குந்தர் ஜே ஊசோவுக்கான ஒரு செக்மெண்ட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி WWE அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை செக்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வரப்போகிற மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி மண்டே நைட் ரா. ரெசில்மேனியாக்கு ரெசில்மேனியா நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கடைசி ரா அப்படின்றதுனால ஸோ ரெசில்மேனியாக்கான ஹைப்பை ஃபுல்லாக இதில் தான் ஏற்றி ஆகணும். அதை விட்டால் ஒரே ஒரு ஸ்மாக் டவுன் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ட்ரா பார்க்க நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagramோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.